என்னது ஒரு வாரமா? ஒரு மாசமா அவர் என்னதானே ஃபாலோ பண்றாரு. நானும் அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவர் தெரியாம கண்டுக்காதே இருக்கேன். ஒரு மாசமா சீனியர் நினைச்சிருக்காரு. அவ்வளோ சீக்கிரம் நினைக்கிறா பார்த்துக்கலாண்டி. ஜூனியர் ஆக்சுவலி என்னன்னா ஞாபகம் வந்துச்சு. இப்போ ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஒரு 5 டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு தான் ரிலேட்டடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, எனக்கு உங்கள் நம்பர் தாங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சென்ட் பண்ணி சொல்லி நீங்கள் உங்கள் கிளாஸுக்கு ஃபுல்லாக அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? இந்தாங்க சீனியர். ஓகே ஜூனியர். மெசேஜ் வந்துச்சா பாரு. மெசேஜ் ரிசீவ் சீனியர். ஓகே ஜூனியர். பை சீனியர். பாய். வாவ், 2 நாளா என் லைஃபே ரொம்ப பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் அது பொண்ணு கூட சாட்டிங்னா ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. வேற லெவல். இதுதான் ஒளி போல. என் ஃப்ரெண்ட் அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தான். செம்ம ஜாலியா இருக்கு. அவள்தான் லைஃப் செட்டில் போல. இதுதான்ப்பா ஒளி. 6 months later. ஹலோ சீனியர். சொல்லுங்க ஜூனியர். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. பண்ணி வச்சிருக்க வேலை எப்படி இருக்கு? நான் உங்க ரிலேஷன்ஷிப்பை எங்கேயாச்சும் உடைச்சிருக்கேனா? நான் என்ன பண்ணேன் அப்படி? என்ன பண்ணிருக்கேன்னா, ரோட்ல கோலம் போடுற ஆண்டில இருந்து வயசான தாத்தா வரைக்கும் விக்கி யாரு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டுட்டே இருந்தான்னா அவன் தான் என் லவ்வர்னு சொல்லு. எனக்கு லவ்வர்னு சொன்னமா? இந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அவருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு தெரியுமா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. எங்க அப்பா யாரு? போலீஸ் ஆஃபீஸர். அவர் இந்த விஷயத்த கேட்டுட்டு என்ன எவ்வளோ அடி அடிச்சாரு தெரியுமா? நான் இனிமேல் காலேஜ் வருவேன் கூட எனக்கு தெரியாது. இவ்வளவுக்கும் நீங்க தான் காரணம். எப்பா சாமி, இதுக்கு மேலே இது செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இனிமே என்னை பார்க்கறதோ பேசுறதோ என் மூஞ்சில முடிக்கிறதோ இருக்கவே கூடாது. குட் பை. வெயிட் பண்ணு. ஐயோ, கட் பண்ணிட்டாலே. அவனதான் போச்சு போல. என் வாழ்க்கையில் இந்த ஒரு ஒளியும் போச்சு. இந்த ஐடியாவை கொடுத்த என் ஃப்ரெண்டு மட்டும் என் கையில கிடைச்சான். அவன் செத்தான். ஒளின்னு சொல்லி எங்க பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே இருக்கு.